இவங்களோட பிரச்சனைக்கு முடிவு வருமா வராதா? நாளுக்கு நாள் பிரச்சனை மட்டும்தான் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஒரு எண்டு கார்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஜாய் ஜில்டா, மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்களோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. எப்போதாண்டா எண்டு கார்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மாதிரி நேத்து 2 நாளைக்கு முன்னாடி மகளிர் ஆணையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டாவை 2வதா திருமணம் பண்ணிக்கிட்டதை ஒத்துக்கிட்டார் அப்படின்னும், அந்த குழந்தை என்னோட குழந்தை தான், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி மகளிர் ஆணையம் தரப்புல இருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. இத பார்த்த எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்லப்பா, ஒரு வழியா இந்த ஆளு உண்மையை ஏத்துக்கிட்டாரு, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சிடுச்சு, அந்த பொண்ணு சிங்கப்பெண், தனியா இருந்து இவ்வளத்தையும் சாதிச்சுட்டாங்க. அதாவது ஒருத்தர் விலகி போயிட்டாரு, ஏமாத்தி போயிட்டாரு, கடைசியா அவரோட வாயிலிருந்தே உண்மையை வர வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிறிசல்டா தூக்கி வச்சு பேசினாங்க. ஆமா, ஜாய் கிறிசல்டாவுக்கு கடந்த 31ஆம் தேதி அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த குழந்தை பிறந்ததை அவங்க ரொம்பவே மகிழ்ச்சியா வெளிப்படுத்தி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு ராகா ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேர் வச்சுட்டாங்க. அதே நேரத்துல அந்த குழந்தையோட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்பாவை மாதிரி போஸ்ட் கொடுக்குறான், ஒரே ஜீன் இல்லையா, அப்போ அப்படித்தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஆனா இது சம்பந்தமா மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த வாயுமே திறக்கல, அந்த குழந்தையை போய் பார்க்கவே இல்லைன்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்கும்போதுதான் மகளிர் ஆணையம் இந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. மாதம்பட்டி உண்மையை ஒத்துக்கிட்டாரு, அவங்களோட 2வது மனைவி தான் ஜாய் கிறிசல்டா, குழந்தை அவங்களோடதான் அப்படின்ற மாதிரி உண்மையை ஏத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இத பார்த்த ரசிகர்கள் பரவாயில்லப்பா, இதுக்கப்புறமாவது குழந்தைய பார்த்துக்கட்டும், குழந்தைய நல்லபடியா வளர்க்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆதரவை சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் நீங்க அப்படியா சொல்றீங்க, நான் வேற ஒரு அறிக்கையை போடுறேன் அப்படின்ற மாதிரி நேத்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. இது ரொம்பவே பரபரப்பா மாறிடுச்சு. என்ன அப்படின்னா, மகளிர் ஆணையம் வெளியிட்ட அறிக்கைக்கும் இவர் வெளியிட்ட அறிக்கைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. மகளிர் ஆணையம் சொன்னது முழுக்க முழுக்க மறுத்து, நான் அப்படிப்பட்டவனே கிடையாது, ஆனா எங்களுக்கு கல்யாணம் நடந்தது உண்மைதான், ஆனா இது என்னோட விருப்பத்துல இந்த கல்யாணம் நடக்கவே இல்லை, என்ன வலுக்கட்டாயமா தாலி கட்ட வச்சுட்டா ஜாய் கிறிசல்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த பொண்ணு என்ன பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஜாய் கிறிசல்டாவை குறை சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுல இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கல்யாண போட்டோல மாதம்பட்டி ரங்கராஜ் நல்ல சிரிச்ச முகத்தோட தான் இருக்கிறாரு. அவரோட முகத்துல கல்யாண கலை கட்டி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜாய் கிறிசல்டா வெளியிட்ட எந்த ஒரு போட்டோவிலையுமே மாதம்பட்டி ரங்கராஜ் சோகமா இருக்கிற மாதிரி இல்ல, ஃபுல்லாவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் புகைப்படங்கள் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம கல்யாண போட்டோ மட்டும் இல்ல, மத்த எல்லா போட்டோக்கள்லயுமே அவங்க 2 பேர் இருக்கக்கூடிய போட்டோக்கள்ல மாதம்பட்டி ரங்கராஜ் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்காரு, சிரிச்ச முகத்தோட தான் இருக்காரு. இப்படி இருக்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் நான் என் விருப்பத்துக்காகலாம் கல்யாணம் பண்ணலப்பா, அவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா என்ன தூக்கிட்டு போய் தாலி கட்ட வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, வடிவேல் காமெடி மாதிரி அந்த பொண்ணை கைப்பிடிச்சுழுத்தியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது வடிவேல் காமெடியில வரும் இல்லையா, அந்த பொண்ணை கைப்பிடிச்சுழுத்தியா, என்ன பொண்ணை கைப்பிடிச்சுழுத்தியா, கையை பிடிச்சுழுத்தியா அப்படின்ற மாதிரி தான் இவர் பேசுற பேச்சுக்கள்லாம் இருக்கு. அதே நேரத்துல இன்னொன்னு சொல்லியிருக்காரு, மகளிர் ஆணையத்துல அந்த குழந்தை என்னோடதுதான், டிஎன்ஏ டெஸ்ட் தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த குழந்தை என்னோடது கிடையாது, நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால ஆதங்கமான ஜாய் கிறிசல்டா என்ன பண்ணாங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜை வச்சு செஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு எதிராக ஒரு 2 வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதுல கிளின்னு கிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி மகளிர் ஆணையத்தோட தலைவி இதுக்கு எதிராகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசுறாருன்னு தெரியல, இவர் பேசுறதை நினைக்கும் போது காமெடியா இருக்கு. அதாவது எங்க கிட்ட சொல்லும் போது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான், குழந்தை எங்களோடதுதான் சொன்னாரு, ஆனா இப்ப எதுக்கு வெளியிடுறாருன்னு தெரியல, இவர் இப்படி பண்ணுவார் நினைக்கவே இல்லை, இவர் பண்றது ரொம்பவே தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. ஆனா இப்ப ஜாய் கிறிசல்டா வெளியிட்டிருக்க 2 வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுல நல்லா கிழிச்சு விட்டுட்டாங்க.
பிளாக்மெயில் பண்ணி பாப்போ ஒரு பொண்ணு சரி நான் தெரியாம தான் கேக்குறேன், ஒரு 15 பொண்ணுங்க வந்து உன்னை பிளாக்மெயில் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னா நீ 15 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிடுவியா? கேட்டா ஐயோ அவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க அதனால நான் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருவியா நீ? என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணன்னு. எவிடன்ஸே இருக்குது. எல்லாம் விடுங்க, அவ்வளோ சேட் கான்வர்சேஷன்ஸ் இருக்குங்க. எனக்கும் ரங்கராஜுக்கும் நடந்த சேட் கான்வர்சேஷன்ஸ் இருக்கு. நான் வந்து மக்களாகிய உங்களுக்கு அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னாலும் நான் பண்ணி காமிக்க. நீங்களே எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க, அதை பார்த்துட்டு நீங்களே எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க. ஒரு பொண்ணு எப்படி மிரட்டி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே நேரத்துல டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. அதாவது நாங்க 2 பேருமே விருப்பத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுல ஒரு வீடியோல வந்துட்டு ஜாய் கிறிசல்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்ட அறிக்கை தொடர்பா நான் இப்ப பேச விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜோட அவங்க குடும்பத்தோட சம்மதத்தோடு தான் எங்க திருமணம் நடந்துச்சு. ஆனா இதுக்கப்புறமா கடந்த 2 வருடங்களா இவங்க ஏன் வாய் திறக்கவே இல்லை அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல வந்து குழந்தை வந்து எங்க 2 பேருக்கும் பிறக்கல அப்படின்ற மாதிரி வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட உறவினர்கள் வந்துட்டு கோவையில ஃபுல்லா வதந்தியை பரப்பிட்டு வராங்க. இவங்களுக்கு தெரியாதா, கல்யாணம் பண்ணிக்கிட்டது தெரியாதா, ஏன் இப்படி தேவையில்லாத வேலையை பண்றாங்க, இப்ப வாயை தொடக்கக்கூடிய இவங்களோட குடும்பத்தினர் வந்துட்டு கடந்த 2 வருஷமா எதுக்கு வாயை திறக்காம இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே நேரத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் ஆணையத்துல ஒரு மாதிரி பேசியிருக்காரு. இப்ப வேற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி பேசுறாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம மகளிர் ஆணையத்துல வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது என்னோட விருப்பத்தினால தான் நான் வந்துட்டு ஜாய் கிறிசல்டாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம 12 வருஷத்துக்கு அப்புறமா கிடைச்ச ஒரு நல்ல உறவு வந்து எனக்கு ஜாய் கிறிசல்டா. அவங்களே மாதிரி என்னை யாருமே நல்லா பார்த்துக்கிட்டதே கிடையாது. என் மனசுல இருந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அவங்களோட முதல் மனைவி வெளியே இருக்கும்போது வந்துட்டு மகளிர் ஆணையத்துக்கிட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இப்படி சொல்லி இருக்காரு. இது வந்து இப்போ இப்படி மாத்தி பேசுறாரு. அதாவது நான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்படி சொல்றாரு. எதுக்காக இப்படி சொல்றாருன்னு தெரியல. அதே நேரத்துல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த குழந்தை வந்து இப்போ எனக்கு பிறந்த குழந்தை வந்து இப்போ சிகிச்சை பிரிவில் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு தகப்பனா இவங்க சொல்ற பொய் வந்து அந்த குழந்தையோட சாபத்துக்கு கண்டிப்பா ஆளாவாரு. அந்த குழந்தையோட சாபம் வந்து கண்டிப்பா மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளாசி இருக்காங்க. உன் குழந்தை என்ஐசியூல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. ஆனா நீ அந்த குழந்தைய கொச்சப்படுத்தி வெளியே ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு இருக்க. உனக்குலாம் அந்த குழந்தையோட சாபமும் கண்ணீரும் உன்னை சும்மா விட நினைக்கிறியா? அதே நேரத்துல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டாம் முதல்ல சொன்ன இவரு தான் இப்போ வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல நீ ஒரு ஆம்பளையா இருந்த அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு, அதாவது நீ ஒரு ஆம்பளையா இருந்த அப்படின்னா நீ வந்துட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் உன்னோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரிய வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நல்லா வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க நம்மளுடைய ஜாய் கிறிசல்டா. உண்மையான ஆம்பளையா இருந்தா உனக்கு உனக்கு தேவை டிஎன்ஏ டெஸ்ட். நீ அன்னைக்கு அக்ரி பண்ணல, வேண்டான்னு சொன்ன. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ டிஃபமேஷன் கேஸ் போட்ட, எத்தனையோ கேஸ் போட்ட என் மேல. அதுலேயும் இதையும் ஆட் பண்ணிக்கோ. கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு. இப்போலாம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து கொடுத்தா வந்து 3 to 7 daysல ரிசல்ட் வந்துடும், தெரிஞ்சிடும். அதாவது ஒரு பொண்ணா இருந்து எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தா அவங்க மனசுல இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அதாவது இவர் அந்த நேத்து அறிக்கை வெளியிட்ட உடனேயே வந்து மாதம்பட்டி ரங்கராஜை வந்து நிறைய பேர் திட்டினாங்க. அதாவது ஜாய் கிறிசல்டா உன்னை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்பமெல்லாம் நீங்க வாயை திறக்காம கிட்டத்தட்ட நீங்க அப்பவே இந்த அறிக்கையை வெளியிட்டு இருந்தா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனா வந்து நீ வாயை திறக்காம கடைசி நேரத்துல, அதாவது மகளிர் ஆணையம் அறிக்கை வெளியிட்டதுக்கு அப்புறமா உன்னை நல்லவனா காட்டிக்கிறதுக்கு நீ ஒரு அறிக்கை வெளியிட்டனா யாரும் நம்ப போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ வந்து காதல் மன்னன் மாதிரி நினைச்சிட்டு இருக்க, ஒவ்வொரு பொண்ணுங்களையும் ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல திட்டி தீத்துட்டு வராங்க. இது சம்பந்தமா ஆன வாயை திறக்கலாம். இதுல இன்னொன்னு சொன்னோம் அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜை பத்தி
ஜாய் கிறிசல்டா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் முதல் மனைவி ஸ்ருதி வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆக இருக்கிற மாதிரி காட்டினாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலே இந்த மாதம்பட்டி ரங்கராஜை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டோரி போட்டாங்க. அதாவது ஜாய் கிறிசல்டா பத்தி கண்டுக்கிறதே இல்லை, நாங்க நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோஸ் போட்டாங்க, நல்ல பதிவும் போட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க 2 பேருமே சேர்ந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டாங்க. பட் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் போக ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்ததுமே ரசிகர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்க வேணே தான் பண்றாங்க, அந்த பொண்ணை வந்துட்டு ரொம்ப இக்னோர் பண்றாங்க, இந்த பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும், அதாவது ஜாய் கிறிசல்டாவுக்கு வந்துட்டு கண்டிப்பா நியாயம் கிடைக்கணும், அவங்களுக்காக இல்லைனா கூட அந்த குழந்தைக்காவது நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இப்படி இருக்கும்போது தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு ஒரு அறிக்கையை வெளியிட்டது மூலமா மறுபடியும் எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் முதல்ல சொன்ன உடனே வந்துட்டு ஜாய் கிறிசல்டாவுக்கு நியாயம் கிடைச்சிடுச்சு, சிங்கப்பெண் அவங்க வந்து தனியா நின்று சாதிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இப்ப இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு முடிவே கிடையாதாப்பா, எண்டு கார்டு சீக்கிரம் போடுங்கப்பா, ஒரு குழந்தைக்கு அப்பாவா இருந்துட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு போறாங்க. அதே நேரத்துல தான் இப்போ ஜாய் கிறிசல்டா 2 வீடியோ போட்டிருக்கிறது வந்து இப்போ இணையத்துல வந்து வைரலா மாறிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க, கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும், உண்மை வந்து கண்டிப்பா ஒரு நாள் வெல்லும், நீங்க வந்து தைரியமா இருங்க, நீங்க வந்து தைரியமா தான் இருக்கீங்க, பட் மனசு தளர விடாம மறுபடியுமே தைரியமா இருங்க, உங்க குழந்தைக்கும் உங்களுக்கும் நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களோட ஆதரவாளர்கள்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பொதுமக்களுமே வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவா கொஞ்சம் மனதைரியத்தை கொடுத்துட்டு வராங்க. இதுல நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், ஜாய் கிறிசல்டா வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வீடியோல மாதம்பட்டி ரங்கராஜை இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒருவேளை நான் வந்து உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதாவது யாருமே நம்ப மாட்டாங்க, உன்னை பத்தி எல்லாருக்குமே தெரியும், அப்படியே நான் வந்து உன்னை கல்யாணம் வந்து கட்டாயப்படுத்தி பண்ணிக்கிட்டாலுமே உடலுறவுங்கிறது உன்னை கட்டாயப்படுத்தி நான் பண்ணிக்கிட்டேனா, உனக்கு வெக்கமா இல்ல இந்த மாதிரி பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி கிழிச்சு விட்டுருக்காங்க. அதே நேரத்துல உடலுறவுங்கிறது உன்னை கட்டாயப்படுத்தி நான் பண்ண வைக்க முடியுமா, உன்னோட தேவைக்காக நீ பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலைகளை பண்ணிட்டு இருக்க, அதாவது உடலுறவுங்கிறது 2 பேரும் சேர்ந்தா மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ண முடியும், அப்படி இருக்கும்போது நீ கீழ்த்தனமா இப்படி பேசுறது வந்து கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. நான் நினைச்சேன்னா நிறைய போட்டோக்களை வந்து வெளியிட முடியும், அதாவது என்கிட்ட நிறைய போட்டோக்கள் இருக்கு, நான் அந்த வீடியோக்கள் அந்த போட்டோக்களை எல்லாத்தையும் வெளியிட்டேன் அப்படின்னா உனக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு மதிப்பு மரியாதையே இல்லாம போயிடும், அதனால வந்து நீ உண்மையை ஏத்துக்கோ, அதாவது நான் அந்த மாதிரி வேலைகளை பண்ண மாட்டேன், பட் ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை பத்தின எல்லா போட்டோக்களும், அதாவது நம்ம 2 பேர் சம்பந்தப்பட்ட போட்டோக்களுமே என்கிட்ட இருக்கு, அதை வெளியிட்டேன்னா நீ யார் அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிடும், நீ வந்து இப்ப தேவையில்லாம இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறதுனால நீ வந்து நல்லவன் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவில். இதுதான் இப்போ வைரலா மாறிக்கிட்டு இருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு மகளிர் ஆணையம் வந்து அறிக்கை வெளியிட்ட உடனேயே பரவாயில்ல, இது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மறுபடியும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு அறிக்கை வெளியிட்டதுனால எப்பாடா இது என்னடா இப்ப புதுசா புரளி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப மறுபடியும் ஜாய் கிறிசல்டா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறதுனால வந்து கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு வரப்போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல வந்து மகளிர் ஆணையம் வந்து கண்டிப்பா தீவிர விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, தயவு செஞ்சு 2 பேருமே அடிச்சுக்காதீங்க, உங்க குழந்தையோட லைஃபுக்காக பாருங்க, அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்காகவாவது 2 பேருமே சேரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே நேரத்தில் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து வாழ்றதுனா அவ்வளோ நல்லா இருக்காது, ஜாய் கிறிசல்டா சொன்ன மாதிரி அந்த 6.5 லட்சம் ரூபாயை வந்துட்டு மாதம் வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் கொடுத்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்துட்டு அங்கேயும் இங்கேயுமா பேசிட்டு இருக்காரு. என்னன்னா, முதல்ல அவங்க என்னோட 2வது பொண்டாட்டி அப்படின்னாரு, இப்போ வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றாங்க. முதல்ல அது என்னோட குழந்தை அப்படின்னாரு, இப்போ வந்து அது என் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இவர் இப்படி மாத்தி சொல்றதுனாலேயே இந்த பிரச்சனை வந்து மறுபடியும் பெருசா தான் மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு வரப்போகுது, ஜாய் கிறிசல்டா அடுத்து என்ன ஆதாரங்களை வெளியிட போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.